பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் கிருபையினால் தொடங்கி இந்த வாரத்தை தேவனுடைய இரக்கத்தினால் நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் நமக்கு ஆயத்தத்தின் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Kings chapter 6 verse 18. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய சபைக்காய் காத்திருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, மலர்ந்த பூக்களாய் தேவனுடைய சபையை அலங்கரிப்போம். மலர்ந்த பூக்களாய் தேவனுடைய சபையை அலங்கரிப்போம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நம்மை எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்த நம்மை அவருடைய அன்பினால், அவருடைய உண்மையினால், அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து உடன்படிக்கை செய்து நம்ம எல்லாரும் சபையிலே தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்புகிறோம். அந்த ஆலயத்திற்குள் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. முதலாவது அது எப்படி நம்மை அழைக்கிறது? ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்கள் மலர்ந்த பூக்களாய் அங்கு சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ பூக்களும் உண்டு, மலர்ந்த பூக்களும் உண்டு. அப்போ மலர்ந்த பூக்களாய் நாம் தேவனுடைய சபையை அலங்கரிக்க வேண்டுமானால், நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ளே ஒரு பூரிப்பு, நமக்குள்ளே ஒரு களிப்பு, கர்த்தரிடத்தில் இருக்கிறதான அந்த பலன், இதை நாம் சபைக்கு வரும்போது நம்மோடு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அந்த நாளில் ஆயத்தமாக ஆண்டுகிட்ட கேளுங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அந்த கேதுரு மரங்களில் பூக்கள் மலர்ந்து இருக்கிறது, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ல, மகிழ்ச்சி இருக்கும்போது. அதே பூக்கள் மலராமல் இருந்தால் அது சபையை அலங்கரிக்க முடியாது. கர்த்தர் நம்மை கேதுரு மரங்களாய், கேதுரு மரம் என்பது என்ன? உறுதி ஒன்பது, அது ஸ்திரத்தன்மை வாய்ந்தது, அது நிச்சயத்திற்குரியது. கர்த்தர் நம்மை உறுதி உள்ளவர்களாய், ஸ்திரத்தன்மை வாய்ந்தவர்களாய் அவருடைய சத்தியத்தில் நிறுத்தும் போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. சுற்றிலும் சோதனைகள் இருக்கலாம், சுற்றிலும் பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற பகுதி. பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சொன்னது யாரு தெரியுமா? சிறைச்சாலைக்குள் இருக்கிறதான கேதுரு மரம், சிறைச்சாலைக்குள் இருக்கிறதான பவுல். எப்போதும் சிறைக்கு போகிறவங்க கைதிகளுக்கு இவங்க தான் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? சந்திக்க போன விசுவாசிகளுக்கு சர்ச்சு பாஸ்டர் சிறைக்குள் இருந்து அவர் மகிழ்ச்சி சொல்லுகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீங்களாம் எனக்காக அழாதீங்க, நான் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அழாதீங்க, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்கள். அப்படி என்றால் பவுல் என்கிற கேதுரு மரம் அது மலர்ந்த பூ. அந்த மலர்ந்த பூவை கொண்டு தான் கர்த்தர் சபையை அலங்கரிக்கிறார். நீங்கள் இந்த நாளில் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக்கி உங்களை முதலாவது பலப்படுத்துங்க. இரண்டாவது அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? மலர்ந்த பூக்களாய் மாத்திரம் நீங்கள் அலங்கரிப்பதற்காக அல்ல, நீங்கள் கல் இல்லாத கேதுரு மரங்களாக இருக்கணும். கல்லான சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போய், கடினமான பகுதிகள் எல்லாம் கண்டு போய், பார்வைக்கு கல்லே தெரியல, ஆலயத்தில் பார்வைக்கு தெரிகிறது எல்லாம் கேதுரு மரம். அப்போ அந்த ஒரு கேதுரு மரம் என்ன செய்யுது? இன்னொரு கேதுரு மரத்தை அது உதவி செய்து மகிழ்ச்சியாக்குது, அவங்களோட நடக்குது. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உதவி தேவைப்படுறவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவரோடு ஒருவர் இன்னும் ஐக்கியமாக இருங்க. இப்படிப்பட்ட நபர்களால் ஒரு சபை முழுவதும் நிரம்பும் போது அந்த சபை அலங்கரிக்கப்படுகிறது. சாலமோனின் தேவாலயம், ஒரு புறஜாதியான் அந்த சர்ச்சுக்குள்ளே, டெம்பிளுக்குள்ளே வரும்போது அவங்க பார்த்து, அந்த சேபாவின் ராஜஸ்திரி இந்த ஆலயத்தை பார்த்தோன்னா அவள் எப்படி பிரமித்து போனால்,
அதை பார்த்தோன்னே எவ்வளோ பிரம்மாண்டமான அழகான வேலைப்பாடுகள். அதே போல் சேபாவின் ராஜஸ்திரி போல நம்மை சுற்றி அநேக புறஜாதிகள் உண்டு. அவர்கள் உள்ளே வரும்போது உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் ஆரவாரத்தை, உங்கள் நன்மையை, உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக கிரியையை அவர்கள் பார்த்து, இந்த சகோதரி போல் நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சகோதரனை போல் நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் துக்கமாக தான் இருக்க முடியுது, இவங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது. ஏன்? அது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரம், அது மலர்ந்த பூக்களை உடையது, அது அலங்கரிக்குது. இப்படி நீங்கள் இருக்கும்போது அநேக சேபாவின் ராஜஸ்திரிகள் இதற்குள் வருவார்கள், தேவனை காண்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்வார்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? இந்த நாளில் அதற்கு ஆயத்தமாவீர்களா? மலர்ந்த பூக்களாய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கல்லே இல்லாத, கடினமானதே இல்லாமல், கடின இருதயம், கடின சுபாவம், கடினமான பார்வை அதுவே இல்லாமல் முற்றிலும் கேதுரு மரத்திலான ஒரு சபையாய் நீங்கள் மாறுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ஆயத்தப்படுத்துவார், ஆதாயப்படுத்துவார். மருத்துவமனை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், ஏதாச்சும் ஒரு ஊழியத்துக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை ஆயத்தப்படுத்தி மலர்ந்த பூக்களாக போங்க. வீடு சந்திங்க, யாரையாச்சும் ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே கொண்டு வாங்க. ஒரு ஆளுக்காகிலும் இயேசுவை பற்றி அன்றைக்கு சொல்லுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த மலர்ந்த பூக்கள் கண்டிப்பாக அநேக கேதுரு மரங்களை ஆலயத்திற்கு கொண்டு வரும். ஆலயம் அலங்கரிக்கப்படும். இப்படிப்பட்ட அழகுள்ளவர்களை கர்த்தர் சபையிலே தேடுகிறார். நீங்கள் இதில் இருக்கிறீர்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீரே, உங்கள் கொடான குடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, மரப்பலகையா எங்கேயோ இருந்த எங்களை நீர் எடுத்து கேதுரு மரமாய் உருவாக்கி உறுதி உள்ளவர்களாய் சபையிலே வைத்து மலர்ந்த பூக்களாய் எங்கள் இருதயம் மலர, எங்கள் முகம் மலர, எங்கள் சரீரம் மலர, ஆண்டவரே சூழலில் மத்தியில் உம்மை பற்றி கொண்டு மலரத்தக்கதாக நீர் கொடுக்கிற இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்களை இந்த நாளிலே முழங்கால்களை முடக்கி உம்முடைய உறவிலே பலப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும், இருதயத்தில் பெற்றுக்கொள்ளட்டும், சரீரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் புலம்பி அழுகை அது நிற்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் பலப்பட்டு பலத்தின் மேல் பலனடைய இந்த நாளில் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மலர்ச்சி, இந்த அலங்காரம் சபைக்குள் வருகிற அநேகருக்கு பிரயோஜனப்படத்தக்கதாய், பார்வைக்கு கல்லே இல்லாத ஒரு நல்ல திருச்சபையாய் எங்கள் திருச்சபையை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எஸ்பிசிக்குள்ளே இருக்கிறவங்க கல் இல்லாத மலர்ந்திருக்கிற கேதுரு மரங்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் உடைய பிள்ளைகள் இதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கல்லான சுபாவங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்தும், ஆண்டவரே ஆத்துமாவிலிருந்தும், ஆவியிலிருந்தும், சரீரத்திலிருந்தும் புறப்பட்டு போவதாக அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து, ஆவியானுடைய கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரதை செய்கிறபடியால் கோடி 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 ஸ்தோத்திரங்களப்பா. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சென்னையில் இருப்பீர்களானால் இங்கு ட்ரஸ்ட்புரம் கோடம்பாக்கத்தில் இருக்கிற எங்கள் சபைக்கு வாருங்கள். காலை 5, 7, 9 மணி 3 ஆராதனைகள் உண்டு. 3வது ஆராதனை அது இருமொழி ஆராதனையாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கும். மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்கள். மாலை ஆராதனைக்கும் வாருங்கள். சபையில் இருக்கிற மருத்துவமனை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், தனித்தாள் ஊழியங்களிலே கலந்து கொள்ளுங்கள். சபையிலே மலர்ந்த பூக்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தூரமாக இருப்பீர்களானால் நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு சென்று உங்களை தேவனுக்கு அலங்காரம் உள்ளவர்களாய் சபையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.